திருப்பெருந்துறையில குருநாதரையும் அடியவர்களையும் பார்த்து குருநாதரோட திருவடி தீட்சை பெற்றதுக்கு அப்புறம் அதுதான் வீடு பேருன்னு நினைக்கிறாரு. அந்த திருவடிகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் வீடு பேருன்னு நினைக்கிறாரு. குருவோட திருவடிகளை கண்களை அசைக்காம பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த வீடு பேரு மாணிக்க வாசகரை பொறுத்தவரை மானுட உடலோடும் தன்னோட கண்களால திருவடியை பார்த்தது அவருக்கு கிடைச்ச பெரும் பாக்கியமா நினைக்கிறாரு. அதனாலதான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் அப்படின்னு பாடுறாரு. உடலை துறந்துதான் வீடு பேர் அடைய முடியும் அப்படிங்கிற எண்ணமும் அவரை விட்டு போயிருது. ஏன்னா உயிரோட வாழும் போதே அவர் வீடு பெற்று அடைஞ்சிட்டாரே. குருவின் திருவடி தரிசனமே வீடு பேருதான் அப்படின்னு நினைக்கிறாரு. எத்தனையோ தலங்களுக்கு போய் சிவனை வழிபட்டாலும் அவர் குரு வடிவில காட்சி தந்ததை மட்டும் அவரோட மனசை விட்டு போகவே இல்லை. கொஞ்ச நாள்ல இந்த உடம்பு இருக்கும் போதே இந்த கண்ணால அந்த காட்சிய மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல் அவருக்குள்ள வளர்ந்துகிட்டே போகுது. அவரை ஆட்கொண்ட சிவபெருமான் மாணிக்க வாசகரின் வேண்டுதலை நிறைவேற்றாமலா போயிருவாரு. அவரோட விருப்பப்படியே திருக்கழுங்குன்றத்துல ஒரு குருவா காட்சி தர்றாரு சிவபெருமான். அப்போதான் மாணிக்க வாசகர் பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் அப்படின்னு ஒரு பாடலை ஆரம்பிச்சு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படின்னு அந்த பாடலை முடிக்கிறாரு. துய்க்கு அறுத்து என்னை ஆட்கொண்டு நின் தூய் மலர்கழல் தந்து என்னை கயக்க வைத்து அடியார் முனே வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே அப்படின்னு பாடுறாரு. பொதுவா பிறப்புக்கு அஞ்சுற மாதிரிதான் பாடல்கள் பாடியிருப்பாங்க. ஆனா இவர் மட்டும் யான் ஏதும் பிறப்பஞ்சேன் அப்படின்னு ஏன் பாடியிருக்காரு? அதோட நோக்கம் என்ன? ஏன் பிறப்பு பற்றிய அச்சம் அவருக்கு போச்சு அப்படின்னா அதுக்கு எல்லாம் ஒரே பதில், அவருக்கு திருப்பெருந்துறையில குருநாதரோட திருவடி தீட்சை கிடைச்சதுதான். அதனாலதான் இவ்வளவு உறுதியா பாடியிருக்காரு. இந்த காட்சி மறைஞ்சு போனாலும் மீண்டும் கிடைக்காமலே நம்ம இறந்துடுவோமோ, அப்படி ஒரு நிலை வருமோ அப்படிங்கறது நினைச்சு, அப்படி வந்துச்சுன்னா அதை என்னால தடுக்கவும் முடியாதே, அதனாலதான் இறப்பதனுக்கு என் கடவேன் அப்படின்னு பாடுறாரு. இரண்டாவது அடியில அந்த திருவடி காட்சிக்கு பதிலா எனக்கு விண்ணுலகம் மண்ணுலகத்தையே ஆளுமாட்சி கிடைத்தாலும் எனக்கு ரெண்டுமே வேணாம் அப்படின்னு சொல்றாரு. உன்னோட அருள் பெறும் நாள் எப்போது அப்படின்னு தான் வருந்துவேன் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு.